ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. ஸோ 26லேருந்து 29வது ஸ்லோகம் 5வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். திருப்பி சொல்லுங்க. நபசோ அத விகுர்வனாத் அபுத் ஸ்பர்ஷ குணோ நிலா பரான்வயா சப்தவாம்ச பிராண ஓஜஸ்ஸஹோ பலம். நபச ஆகாயத்தின் அத இவ்வாறாக வீர்வனாத் உருமாற்றப்பட்டு அபோத் உண்டாக்கப்பட்டது ஸ்பர்ச ஸ்பரிஷம் குண குணம் அனில காற்று பர முந்தைய அன்வயாத் தொடர்ச்சியின் மூலமாக சப்தவான் ஓசை நிரம்பிய சா மேலும் பிராண உயிர் ஓஜா புலன் உணர்வு ஷக தடிப்பு பலம் பலம் வாயோ காற்றின் அபி மேலும் விகுர்வனாத் உருமாற்றத்தால் கால காலம் கர்ம கடந்த காலத்தின் பிரதி விளைவு ஸ்வபாவத இயற்கையின் அடிப்படையில் உதபத்தியத உண்டாக்கப்பட்டது தேஜ நெருப்பு வை தகுந்தவாறு ரூபவத் உருவத்துடன் ஸ்பர்ஷ ஸ்பரிஷம் சப்தவத் ஓசையுடன் தேஜச நெருப்பின் தூ ஆனால் விகுர்வனாத் உருமாற்றப்படுவது குறித்து ஆஷித் அவ்வாறு நிகழ நேர்ந்தது. அம்பா நீர் ரஷ ஆத்மகம் சாருகொண்டே ரூபவத் உருவத்துடன் ஸ்பர்சவத் ஸ்பரிஷத்துடன் ஷா மேலும் அம்பா நீர் கோஷவத் ஓசையுடன் சா மேலும் பர முந்தைய அன்வயாத் தொடர்ச்சியால் விசேஷ பல வகைப்பட்ட நிலை தூ ஆனால் விகுர்வானாத் உருமாற்றத்தால் அம்பச நீரின் கந்தவான் வாசனையுள்ள அபூத் மாற்றமடைந்து பர முந்தைய அன்வயாத் தொடர்ச்சியால் ரச சாறு ஸ்பர்ஷ ஸ்பரிஷம் சப்த ஓசை ரூப குண அன்வித குணத்தை தழுவிய. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய அபயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு.
ஆகாயம் உருமாற்றப்பட்டுள்ளதால் காற்று ஸ்பரிசத்தின் தன்மையுடன் உண்டாக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய தொடர்பால் காற்று ஓசையாலும் ஆயுளின் அடிப்படை கொள்கைகளான புலன் உணர்வு, மனோசக்தி மற்றும் உடல் வலிமை ஆகியவற்றாலும் நிரப்பப்பட்டதாக உள்ளது. நாளடைவில் காற்று உருமாற்றப்படும் பொழுது நெருப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நெருப்பு ஸ்பரிச உணர்வு மற்றும் ஓசை ஆகியவற்றுடன் கூடிய வடிவத்தை ஏற்கிறது. நெருப்பும் உருமாற்றப்படுவதால் சாரும் சுவையும் நிறைந்த நீர் தோன்றுகிறது. முந்தையவைகளை போன்று இதற்கும் வடிவமும் ஸ்பரிசமும் இருப்பதுடன் இது ஓசையால் நிரப்பப்பட்டதாகவும் உள்ளது. மேலும் நீர் நிலத்தின் மீதுள்ள பல வகை பொருட்களின் உருமாற்றமாக இருப்பதால் வாசனை உள்ளதாக காணப்படுகிறது. முந்தியதைப் போலவே இதுவும் முறையே சாறு, ஸ்பரிசம், ஓசை மற்றும் வடிவம் ஆகிய தன்மைகள் நிறைந்ததாக ஆகிறது. பொருளுரை: ஒரு மூலப்பொருள் படிப்படியான முன்னேற்றத்தாலும் வளர்ச்சியாலும் மற்றொரு மூலப்பொருளாக மாற்றமடைகிறது. இது மேலும் மாறி பூமியின் மீதுள்ள பல்வேறு வகைப்பட்ட மரங்கள், செடிகள், மலைகள், ஆறுகள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய நிலையை அடைகிறது. இதுவே சிருஷ்டியின் இயக்க முறையாகும். புலன் உணர்வின் தன்மையும் கூட படிப்படியான முன்னேற்றம் கொண்டதாகும். அதாவது முதலில் அது ஓசையாகவும், பிறகு ஓசையிலிருந்து ஸ்பரிசமாகவும், அதன்பின் ஸ்பரிசத்திலிருந்து வடிவமாகவும் உருமாற்றப்படுகிறது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் ஆகியவற்றின் படிப்படியான விருத்தியோடு சுவையும் வாசனையும் கூட உற்பத்தியாகின்றன. அவை ஒன்றுக்கொன்று காரணமாகவும் விளைவாகவும் உள்ளவையே ஆகும். ஆனால் பகவானின் விரிவங்கமாக உள்ள மகாவிஷ்ணு இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவராவார். இந்த மகாவிஷ்ணு மகத் தத்துவத்தின் காரண ஜலத்தில் பள்ளி கொண்டுள்ளார். இவ்வாறிருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம சம்ஹிதையில் சர்வ காரணங்களுக்கும் காரணமாவார் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். இது பகவத்கீதையிலும் 10.8 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வ பஜந்தே மாம் பூதபாவா சமன்விதக. புலன் உணர்வின் தன்மைகள் நிலத்தில் முழுமையாக உள்ளன. பிற மூலப்பொருட்களில் அவை குறைந்த அளவில் உள்ளன. ஆகாயத்தில் ஓசை மட்டுமே உள்ளது. ஆனால் காற்றிலோ ஓசையும் ஸ்பரிசமும் உள்ளன. நெருப்பில் ஓசை, ஸ்பரிசம் மற்றும் வடிவம் ஆகியவை உள்ளன. மேலும் நீரில் ஓசை, ஸ்பரிசம் மற்றும் வடிவம் ஆகியவற்றுடன் சுவையும் உள்ளது. ஆனால் நிலத்திலோ மேற்குறிப்பிட்ட அனைத்து தன்மைகளுடன் வாசனையும் உள்ளது. எனவே நிலத்தின் மீது பல வகைப்பட்ட உயிரினங்களின் முழுமையான காட்சி தென்படுகிறது. இது முதலாக அடிப்படை கொள்கையான காற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஜீவராசிகளின் நிலம் மேலோங்கிய உடலிலுள்ள காற்றின் ஒழுங்கு கலைக்கப்படுவதால் உடல் நோய்கள் உண்டாகின்றன. இதனால் மனநோய்களும் உண்டாகின்றன. எனவே காற்றை ஒழுங்காக இயக்குவதற்கு யோகாபியாசம் பயன் தரக்கூடியதாக உள்ளது. இம்முறையால் உடல் நோய்கள் முற்றிலும் இல்லாமல் போய்விடுகின்றன. அவற்றை முறையாக செய்வதால் ஆயுளும் அதிகரிக்கின்றது. அத்தகைய பயிற்சிகளால் இறப்பை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் ஒருவன் பெறலாம்.
ஒரு பக்குவமான யோகியால் மரணத்தை கட்டுப்படுத்த முடியும். அத்துடன் ஒரு பொருத்தமான கிரகத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்ள தகுதியுடையவன் ஆகும் பொழுது சரியான நேரத்தில் அவனால் உடலை விட்டு செல்லவும் முடியும். பக்தி யோகி அனைவரையும் மிஞ்சியவன் ஆகின்றான். ஏனெனில் அவனது பக்தி தொண்டின் பயனாய் பௌதிக வானிற்கும் அப்பாற்பட்ட பிரதேசத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டு அனைத்தையும் ஆள்பவரான பகவானின் பரம ஆணையால் ஆன்மீக வானிலுள்ள கிரகங்கள் ஒன்றில் வைக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. ஸோ 30வது ஸ்லோகம். வைகாரிகம் மனோஜக்னே தேவ வைகாரிக தசா திக்வா தர்க்க பிரச்சேதஸ்வி வன்னினோ திரோபேந்திரமித்ரகாஹ. மொழிபெயர்ப்பு. சத்வ குணத்திலிருந்து மனம் உற்பத்தி செய்யப்பட்டு தோற்றமளிக்கிறது. அவ்வாறே உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துபவர்களான 10 தேவர்களும் தோன்றுகின்றனர். அத்தகைய தேவர்கள் திக்குகளை ஆள்பவர், காற்றை ஆள்பவர், சூரிய தேவன், தக்ஷ பிரஜாபதியின் தந்தை, அஸ்வினி குமாரர்கள், அக்னி தேவன், சொர்க்கராஜன், சொர்க்கத்தின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி, ஆதித்யர்களின் தலைவர் மற்றும் பிரஜாபதி பிரம்மா ஆகியோர் ஆவார். இவர்கள் அனைவரும் தோற்றமளிக்கின்றனர். பொருளுரை. வைகாரிக என்பது படைப்பின் நடுநிலையாகும். தேஜஸ் என்பது படைப்பின் ஆரம்பமாகும். மேலும் தமஸ் என்பது அறியாமை எனும் வசிய சக்திக்கு கீழ்ப்படிந்துள்ள ஜட படைப்பின் முழுமையான காட்சியாகும். தொழிற்சாலைகளிலும் இயந்திர கூடங்களிலும் உருவாக்கப்படும் வாழ்வுக்குரிய தேவைகள் இக்கலியுகத்தில் முக்கியமாக கருதப்படுகின்றன. இது அறியாமை குணத்தின் உச்சகட்டமாகும். மனித சமூகத்தின் இத்தகைய வியாபார உற்பத்தி நிலையங்கள் அறியாமை குணத்தில் உள்ளன. ஏனெனில் உற்பத்தி செய்யப்படும் வியாபார பொருட்கள் உண்மையில் தேவையற்றவை ஆகும். மனித சமூகத்திற்கு முக்கியமாக உணவும், பாதுகாப்பிடமும், தற்காப்பும், புலன்களின் திருப்திக்குரிய பொருட்களும் தேவைப்படுகின்றன. அடுத்த பதத்தில் விளக்கப்பட இருப்பதை போன்று புலன்கள் உயிரின் அறிகுறிகளாகும். மனித நாகரிகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதற்கென உள்ளது. புலன் திருப்திக்கான அடிப்படை தேவை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சீர்கெடச் செய்யும் செயற்கையான உணர்ச்சிகளின் தேவைக்கு அது அவசியமில்லை. உணவு, பாதுகாப்பிடம், தற்காப்பு மற்றும் புலனின்பம் ஆகியவை ஜட வாழ்வின் தேவைகளாகும். ஆனால் தூய கலங்கப்படாத வாழ்வு நிலையில் இத்தகைய தேவைகள் அவசியமில்லை. எனவே தேவைகள் செயற்கையானவை ஆகும். செயற்கையான முறையில் தேவைகளை அதிகரிப்பதும் மனித சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை குறிப்பதுமான இது ஒரு வகையான அறிவற்ற செயலாகும். இத்தகைய ஈடுபாடுகளால் மனித சக்தி வீணாகின்றது. ஏனெனில் மனித சக்தியானது பரமபுருஷரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான புலன்களை தூய்மைப்படுத்துவதற்கென உள்ளதாகும். பரமபுருஷர் ஆன்மீக புலன்களை கொண்ட பரமனாக இருப்பதால் அவர் ரிஷிகேஷன் அல்லது புலன்களின் எஜமானராக இருக்கின்றார். ரிஷிகா என்றால் புலன்கள் என்றும், ஈஷா என்றால் எஜமானர் என்றும் பொருள்படும். பகவான் புலன்களுக்கு அடிமையானவர் அல்ல. அதாவது புலன்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப அவர் நடத்தப்படுபவர் அல்ல. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் புலன்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றனர். இதனால் ஜட நாகரிகம் என்பது ஒரு வகையான புலனின்ப ஈடுபாடு மட்டுமேயாகும். மனித நாகரிகம் புலனின்பம் என்னும் நோயை தீர்ப்பதற்கென உபயோகிக்கப்பட வேண்டும். பகவானின் தெய்வீக புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரிய கருவியாக மாற்றுவதாலேயே இதை ஒருவனால் சுலபமாக செய்துவிட முடியும். புலன்களை அவற்றின் ஈடுபாடுகளிலிருந்து நிறுத்திவிடவே முடியாது. ஆனால் புலன்களுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளவரின் தூய புலனின்பத் தொண்டில் தன் புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக ஒருவன் அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுவே பகவத்கீதை முழுவதும் உள்ள உபதேசமாகும். அர்ஜுனன் தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சண்டை செய்ய வேண்டாம் என்ற தனது முடிவின் மூலமாக சொந்த புலன்களை திருப்திப்படுத்த முதலில் விரும்பினான். ஆனால் புலனின்பத்தை நோக்கமாக கொண்ட அர்ஜுனனின் முடிவை மாற்றுவதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை அவனுக்கு உபதேசித்தார். ஆகவே பகவானின் புலன்களை திருப்திப்படுத்த ஒப்புக்கொண்டு பகவானின் விருப்பப்படி குருச்சேத்திர போர்க்களத்தில் அவன் போர் புரிந்தான். அறியாமை இருளிலிருந்து வெளியேறி ஒளியுடைய பாதையில் முன்னேறி செல்லுமாறு வேதங்கள் நம்மை உபதேசிக்கின்றன. தமசிமா
ஜோதிர்கம. எனவே பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதே ஒளியுடைய பாதையாகும். வழிதவறிய மக்கள் அல்லது புத்தியில் தாழ்ந்த மக்கள் அர்ஜுனனும் பகவானின் பிற பக்தர்களும் காட்டிய வழியை பின்பற்றுவதன் மூலமாக உன்னதமான பகவானின் திருப்திப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளாமல் தன்னுணர்வு பாதையை பின்பற்ற முயல்கின்றனர். புலன்களின் இயக்கங்களை அவர்கள் செயற்கையான முறையில் யோக முறையால் நிறுத்திவிட எண்ணுகின்றனர். அதாவது பகவானின் உன்னதமான புலன்களை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர், ஞான முறை. ஆனால் பக்தர்களோ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மேற்பட்டவர் ஆவார். ஏனெனில் தூய பக்தர்கள் பகவானின் புலன்களை ஏற்க மறுப்பதில்லை. பகவானின் புலன்களை திருப்திப்படுத்த அவர்கள் முயல்கின்றனர். அறியாமை இருளால் யோகிகளும் ஞானிகளும் பகவானின் புலன்களை ஏற்க மறுத்து நோயற்ற புலன்களின் இயக்கங்களை இயற்கைக்கு விரோதமான முறையில் கட்டுப்படுத்த முயல்கின்றனர். புலன்களின் நோயுற்ற நிலையில் ஜட தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் அளவுக்கு அதிகமாக அவை ஈடுபடுகின்றன. புலன் இயக்கங்களின் சீர்கெட்ட நிலையை காணும் நிலைக்கு வரும்பொழுது ஒருவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். புலன்களின் இயக்கங்களை யோக பியாசத்தால் நிறுத்திவிட முயல்பவன் யோகி என்று அழைக்கப்படுகின்றான். ஆனால் பகவானின் தெய்வீகமான புலன்களை முற்றிலும் அறிந்து அவற்றை திருப்திப்படுத்த ஒருவன் முயலும் பொழுது அவன் பகவத் பக்தன் என்று அழைக்கப்படுகின்றான். பகவத் பக்தர்கள் பகவானின் புலன்களை ஏற்க மறுப்பதுமில்லை. தங்களுடைய புலன்களை அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக நிறுத்துவதும் இல்லை. ஆனால் அர்ஜுனன் செய்ததை போன்று தங்களின் தூய்மையடைந்த புலன்களுடைய எஜமானருடைய தொண்டில் தன்னிச்சையாக ஈடுபடுத்துகின்றனர். இதனால் எல்லா பூர்ணத்துவங்களுக்கும் முடிவான இலக்காகிய பகவானை திருப்திப்படுத்துவதெனும் பூர்ணத்துவத்தை சுலபமாக அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. 31 பார்த்தலாம். தைஜசா தோ விகுர்வனாத் இந்திரியாணி தசா பவன் ஞானசக்தி கிரியாசக்திர் புத்தி பிராணஸ்ச தைஜசோ ஸ்ரோத்ரம் த்வக்ரானத்ரிக்ஜிஹ்வா வாக்தர் மெத்ராங்கிரிப்பாயவஹ. ரஜோகுணத்தின் தொடர்ந்த உருமாற்றத்தால் செவி, தோல், மூக்கு, கண்கள், வாய், கைகள், புற பால் உறுப்புக்கள், கால்கள் மற்றும் மலத்துவாரம் போன்ற புலனுறுப்புக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றோடு புத்தியும் உயிர் சக்தியும் உற்பத்தி ஆகின்றன. பொருளுரை: ஜட இருப்பிலுள்ள உயிர்வாழ் சூழ்நிலை ஒருவனின் புத்தியையும் சக்தி வாய்ந்த உயிர் சக்தியையும் பொறுத்திருக்கின்றது. கடுமையான உயிர்வாழ போராட்டத்தை தடுப்பதற்கு தேவையான புத்தி அறிவை திரட்டும் புலன்களால் அளிக்கப்படுகிறது. மேலும் ஜீவசக்தியானது கைகால்களைப் போன்று சுறுசுறுப்பான உறுப்புகளை திறமையாக கையாள்வதன் மூலமாக தன்னை பராமரித்து கொள்கிறது. ஆனால் மொத்தத்தில் உயிர்வாழ் போராட்டம் ரஜோகுணத்தின் பெரும் முயற்சியாகும். எனவே புத்தியையும் பிராணன் எனப்படும் உயிர் சக்தியையும் தலைமையாக கொண்ட புலன் உறுப்புகளும் ரஜோகுணம் என்றழைக்கப்படும் இயற்கையின் 2ஆம் குணத்தின் பிற படைப்புகளும் உப படைப்புகளாகும். இந்த ரஜோகுணமானது மூலப்பொருளான காற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதாகும். ஹரே கிருஷ்ணா. ओम ज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं धन्यदेव श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखावितां च कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी कृष्णदेवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஹரே கிருஷ்ணா. ஸோ அகெயின் போன வாரம் மாதிரியே இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகாஸ் ரொம்ப டெக்னிக்கலான ஸ்லோகாஸ் தான். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் ஒரு பொருளுரையில் வருது பாகவத்திலேயே. நிறையா ஸ்லோகங்கள் நமக்கு சம்டைம்ஸ் கொஞ்சமாக தியரட்டிக்கலாக சிலது புரிஞ்சுக்கலாம். தியரட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுனா அப்படின்னு என்ன தியரட்டிக்கல் கொள்கை அளவா, ஓகே. ஆனால் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு பிரபுபாத் எழுதியிருக்கார். பிரபுபாத் 3rd cantoல இருக்கிறார். இது கடினம். அது இப்போ படிக்கிறோம். காற்று பற்றி எழுதியிருக்காங்க. சத்வகுணத்துலேருந்து மனசு வருது, ரஜோகுணத்துலேருந்து புத்தி வருது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஜஸ்ட் தியரட்டிக்கலாக தெரியும். ஆனால் பாகவத்தில் இதை பேசப்படுது அப்படின்னா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சுகதேவ் கோஸ்வாமி ஏன் பேசணும்? பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசுகிறாருன்னா இது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த விஷயங்கள் மறுபடியும் மைத்ரேயன்னு பேசுகிறார். போக பார்த்தா மைத்ரேய ரிஷி விதுரட்டு பேசுவார். நிறையா பேர் பேசுகிறாங்க இந்த விஷயங்கள். ஸோ இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாருக்குமே புத்தி கம்மி தான், அது சந்தேகம் இல்லை. எல்லாமே கம்மி தான். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம அதிர்ஷ்டசாலியும் கூட. அதுக்கு ஒரே காரணம் சைத்தன்ய மகாபிரபு கருணை. ஒன்று தான் உண்மை. அவர் கொடுத்த அந்த நாமா சொல்லத்தான் ஸ்வயமேவ ஸ்புரத்யதா அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இது புரிய ஆரம்பிக்கும், உண்மை புரியும், புரியாமல் இருக்காது. உதாரணத்துக்கு காற்றை பற்றி நிறைய எழுதியிருக்கார் பிரபுபாத். ஸோ சில பேர் காற்று உடம்புல ஒழுங்காலாம் கூட மன ரீதியான வியாதிகள் வருங்கிறார். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது. ஸோ இன்றைக்கி அதில் நிறைய பேர் பேசுவாங்க. ஈவன் மெடிக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லது. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க, காற்று உள்ள ஒழுங்காக சர்க்குலேஷன் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண காற்று இருக்கும். காற்று ஒழுங்காக சுற்றலினாலே அவங்களோட எடையை அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் சில பேர் பார்க்கலாம், ரொம்ப தின்னாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, வேலை பண்ண முடியாது அவனால். கொஞ்ச நேரம் வேலை பண்ணாலும் அப்படியே உட்காந்துக்குவாங்க அப்படின்னு அவங்களோட எடையை அவங்களுக்கு தெரியுது. காரணம் காற்று ஒழுங்காக சுற்றலை உள்ள. சில பேர் நல்ல பாடியாக இருப்பாங்க, பயங்கரமாக வேலை பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு அவங்க எடையை அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். காற்று உள்ள ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காற்றுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அந்த காலத்தில் யோகியெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகமெல்லாம் பண்ணுவாங்க, பிராணாயாமம், ஆசனா எல்லாமே பண்ணுவாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. ஏன் சொல்கிறேன்னா காற்று ஒழுங்காக சுற்றணும். ஸோ காற்றுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. காற்று கெட்டு போயிடும் கூட. காற்று கெடும், உள்ளே இருக்கிற காற்று கூட கெடும். கெடும்போது புத்தி கெட்டு போயிடும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பட் இது கலியுகா. இந்த கலியுகத்தில் எல்லாமே கெட்டு கிடக்குது. நான் சுவாசிக்கிற காற்று கூட கெட்டு போயிருக்கு, நான் சாப்பிட்ற உணவும் கெட்டு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி உட்காந்து அதே மாதிரி இன்றைக்கி நான் அந்த பிராணாயாமம் இதெல்லாம் பண்ண முடியுமான கஷ்டம்தான். பண்ணலாம், ஆனால் அதே ரிசல்ட் கிடைக்குமானா சொல்ல முடியாது. ஸோ சில பிரபுபாத் ஒரு கான்வர்சேஷனில் சொல்கிறார், சாண்டிங்லே பிராணாயாமம் இருக்கும்பார். நல்லா சாண்ட் பண்ணால் பிராணாயாமம் அதில் இருக்குது. இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. அப்போ சாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் சுகதேவ் கோஸ்வாமி சொல்ல நமக்கு அப்போ தான் புரியும். சொல்லப்போனால் பாகவதம் நல்லா படிக்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், முடிவு என்னன்னா சாண்டிங் பண்ணால் போதும். இது உண்மை. அந்த ஒரு முடிவுக்கு நம்ம இத்தனை ஸ்லோகம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி ஃபைனல் அதுதான். சாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துல பிரபுபாத் எழுதுகிறார், 3rd cantoல தான் வருது.
எக்ஸப்ட் சாண்டிங் தவிர வேறு எதுக்குமே வேல்யூ இல்லை, மதிப்பு கிடையாதுன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது புரியாதனால என்னென்னா சாண்டிங் பண்ணுவோம், மறுபடி வேறு எதுக்காக பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். பின்னாடி சுற்றுவோம். நிறையா தேவைகளுக்குன்னு நினச்சிக்கிறேன். பாகவத்தில் நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க ஆத்மாவுக்கு ஒன்றுமே தேவையில்லை எக்ஸப்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா தவிர ஒன்றும் தேவையே இல்லை. ஆனால் இந்த அறிவு இல்லாதனால இன்னுமா எனக்கு நிறையா தேவைகளுக்கு நானாக நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கேன், நானாக நினச்சிக்கிறேன். ஐயோ, ஆனால் பாகவத்தில் கொடுக்குறாங்க ஆக்சுவலி ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா, ஆத்மா வெட்ட முடியாது, ஆத்மா எரிக்க முடியாது, இன்னும் செகண்ட் சாப்டர் வருது இல்லை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் ஒன்றுமே ஆகாதுங்கிறார். ஆனால் நாம் என்னமோ ஆகிடும் இல்லை, அவன் பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணும், எங்கேயோ வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிச்சாகணும், இல்லைன்னா அவனுக்கு எதாவது ஆகிடும். பட் கிருஷ்ணா சொல்கிற ஒன்றுமே ஆகாதுங்கிறார். அதனால தான் அந்த ஆத்மா பற்றி கிருஷ்ணா நிறைய பேசுகிறார். வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நனையாது, அழுகாது, ஒன்றுமே ஆகாதுங்கிற கிருஷ்ணா. ஆனால் நமக்கு அந்த பயம் இருக்குது, இல்லை என்னமோ ஆகிடும். அதுதான் அக்ஞானம், அதுதான் அக்ஞானம். அதனால கிளாஸ் முன்னாடி ஓம் அக்ஞானா திமிராந்தேசான்னு சும்மா சொல்லுவோம், நம்ம அக்ஞானத்தில் கூட ஒத்துக்க மாட்டோம். ஆனால் ஆக்சுவலி அக்ஞானத்தில் தான் இருக்கோம். ஆனால் சும்மா ஏதோ நாம்காவாஸ் ஏதோ சொல்லுவோம். ஸோ இந்த அக்ஞானத்துலேருந்து வெளியே வருது. அவர் படித்தார் பாகவத்தில் ஒரு இடத்துல, சமஸ்கிருதத்தில் வருது தமசோ ஜோதிர்கமயா. அது நிறையா சின்ன குழந்தைங்களும் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. தமான தமோ குணம். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய். ஸோ தமசோ ஜோதிர், அந்த இடத்துல தமோனா தமோ குணம் மட்டும் இல்லை, அக்ஞானம், இருட்டு. ஜோதிர்கமயா, ஜோதினா லைட். ஸோ இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு வேதத்தில் மந்திரங்கள் இருக்குது. அதுதான் பிரபுபாத் அங்கே எழுதுகிறார், தமசோ ஜோதிர்கமயா. ஸோ பட் இந்த கலியுகத்தில் நாம சொல்லத்தான் வெளியே வர முடியும். நாம சொல்லாமல் என் புத்தியை நம்பிக்கும் நான் வெளியே வர முடியாது. பட் சம்டைம்ஸ் சில பேர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அதுதான் ஞானிஸ். ஞானி நிறைய அறிவு கிடைச்சிருச்சுன்னா தப்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் முடியாது. ஓகே, யோகின்னு நினச்சிக்குவாங்க. யோகி அவங்களோட சித்திகள் யூஸ் பண்ணி தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. அதுவும் முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தெளிவாக கொடுத்துருக்கார் பகவத்கீதையில். அவரே சொல்கிறார், பக்தியமாம் அபிஜானாதி. பக்தி பண்ணத்தான் எல்லாமே புரியும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார். எங்கேயுமே ஞானம் யூஸ் பண்ணி பகவானை புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணர் எங்கேயும் சொல்லலை. கிருஷ்ணர் எங்கேயும் சொல்லலை. அவர் பக்தி யூஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியுங்கிறார். இன்னொன்று, பக்தி யோகா ஏதோ நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, ஏதோ ஆர்டினரின்னு நினச்சிக்குவாங்க. அவன் நினைக்கிற பக்தி ஆர்டினரியாக இருக்கலாம். பக்தி ஆர்டினரி கிடையாது, சுலபமும் கிடையாது. பிரபுபாத் எழுதுகிற இடத்துல பக்தி சுலபம் கிடையாது. ஆக்சுவலி சுலபம் கிடையாது. ஓகே, ஆனால் நிறைய பேர் சுலபம் நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் பக்தின்னு ஏதோ கோயிலுக்கு ஏதோ போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி சாப்பிட்டா ஓகே தட்ஸ் பக்தி. நோ, அப்படி கிடையாது. பகவான் சொன்னபடி செய்கிறது. ஸோ இந்த பொருளில் பார்க்கும் பொழுது பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். லைக் அர்ஜுனா முதல்ல அவளோட புலன் திருப்திக்காக தான் சண்டை போடாமல் இருந்தார். நாமளும் அப்படி தான் இருக்கும். நம்மளோட புலன் திருப்தி தான் ஃபஸ்ட். இது 100க்கு 100 உண்மை. இந்த உலகத்திலே முதல்ல நான் தான். எனக்கு ஜென்ரலாக சொல்லும்போது ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைங்க தான் முக்கியம் பேசுவோம், அதெல்லாம் கதை. முதல்ல எனக்கு நான் தான், அப்புறம் தான் மற்றவங்க. இதுதான் 100க்கு 100 உண்மை. ஸோ அர்ஜுனர் சண்டை போட மாட்டேன்ட்டார். அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதை பேர சண்டை போடுறாரு. ஸோ பிரபுபாத் ரொம்ப கிளியராக சொல்கிறார், கிருஷ்ணர் திருப்திக்காக தான் வாழணும், வேறு எதுக்கும் கிடையாதுன்ட்டார். இது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக ஏற்றுக்குவாங்க. அதுதான் கிருஷ்ணா பகுனாம் ஜென்மனாம் அந்தேங்கிறார். எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாச்சுன்னா ஒருத்தந்தான் பல கோடி ஜென்மம் எடுக்கணும். இது புரியிருக்கு, பல கோடி ஜென்மம் ஆகும். என்ன நான் திருப்திப்படுத்திக்கணும் நான் நினச்சேன்னா அடி வாங்குவேன். இந்த விஷயம் யாருக்கும் புரிக்காது. டோன்ட் லைக்.
யாருக்கும் பிடிக்காது. இதுன்னு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்படி தான் இருக்குது பாகவத்தில். பகவத்கீதையில அப்படி தான் இருக்குது. ஜென்ரலாக நமக்கு இந்த உலகத்தில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நம்மளோட புலன் திருப்திக்காக கோயிலுக்கு போம்பாங்க. உனக்கு அது வேணுமா, அந்த கோயிலுக்கு போ, உனக்கு இது இந்த பூஜை பண்ண. இது கேட்க நல்லா இருக்கும், உடனே போயிடுவாங்க. ஆனால் இல்லை, உன்னோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் நோ, ஓன்லி கிருஷ்ணானா பிடிக்காது எல்லாருக்கும். இதெல்லாம் ஆவர் காரியம் கிடையாது. இது என்ன இப்படி இருக்குன்னா, கிருஷ்ணர் அப்படி தான் பேசியிருக்காரு. பகவத்கீதையில் அப்படி தான் இருக்குது, கிருஷ்ணா அப்படி தான் பேசியிருக்காரு. அதுதான் உண்மை கூட. பட் எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ இது பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது. ஈவன் பாகவத்தில் செகண்ட் ஸ்லோக்காவில் சொல்கிறார் இல்லையா, பரமோ நிர்மத்சரானாம். பாகவதம் அந்த பொறாம குணம் இல்லாதவனுக்கு தான் பாகவதம். ஈவன் பகவத்கீதா கூட ஃபார் டிவோட்டிஸ் தான், மற்றவங்களுக்கு கிடையாது. பகவத்கீதா பக்தருக்கு மட்டும்தான். இது பகவத்கீதை ஸ்லோகம் இருக்குது. ரகசியமேததுத்தமம் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ரகசியம் ஏன்னு சொல்கிற, நீ என்னோட பக்தன், பக்தோசிமே சகாச்சேத்தி ரகசியமேததுத்தமம், நீ என்னோட பக்தனால இந்த ரகசியம் சொல்லித்தரேன். ஸோ பகவத்கீதா பாகவதம் டிவோட்டி ஸ்டாண்டர்டில் தான் பேசப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் அது ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, புரிய மாட்டேங்குது. அஃப்கோர்ஸ் நாம் டிவோட்டின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு சில பிரபுபாதோட அனுகிரகத்தில் ஏதோ ஏறுது, இதுதான் உண்மை. சாதர் நான் படித்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேச்சுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, சரணாகதி பண்ணிவிடுவோம், முழுசாக சரணாகதி பண்ணிவிடுவோம். 24 hours சாண்டிங் பண்ணுவோம். இதுதான் உண்மை. உண்மையில் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா 24 hours சாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாமத்தில் பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்கிறார் கிளாஸில். அந்த நாமத்தில் கிருஷ்ணரோட குணங்கள், அவரோட ஃபார்ம், அவரோட ரூபம், பாஸ்ட் டைம்ஸ், அவரோட லீலைகள் எல்லாமே நாமத்தில் இருக்குது. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. நமக்கு ஒன்றும் அது தெரியல. ஏன்னா நான் ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறேன், புத்தியும் கெட்டு போய் கிடக்குது, மனசு எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இந்த உலகம் எல்லாமே தோஷம்தான். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, இதுதான், வேறு வழி இல்லை, வேறு வழி கிடையாது. நம்ம புத்தியால் இதெல்லாம் நான் உள்ள சேகரிச்சிருவேன் அப்படின்னா நோ, தட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் படிக்கணும். சில பிரபுபாத் சொல்கிறார், ஈவன் பாகவதம் பகவத்கீதா ஜஸ்ட் படிக்கிறதுனால கூட பியூரிஃபை ஆகும், சுத்தமாகும். படிக்கிறோம், புரியல, இட்ஸ் ஓகே, சுத்தமாகும், நோ டவுட். ஜஸ்ட் படிக்கிறனால சுத்தமாக என்ன ஆகுனா புரிஞ்சிடும் பகவான் அனுகிரகத்தில். ஃபைனலாக ஒன்று புரியும். மேபி இந்த விஷயங்கள் டெக்னிக்கலாக எல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார் பிரபுபாத். ஒரு இடத்துல எழுதுகிறார் பாகவத்தில், இந்த உலகத்தில் தூய பக்தருக்கூட கொஞ்சம் தான் தெரியுமா கிருஷ்ணர் பற்றி. மோஸ்ட் பியூர் டிவோட்டி கூட கொஞ்சம் தான் தெரியுமா, எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. பிரபுபாத் எழுதுறார், லிட்டில் பெட், அவ்வளோதான், அது பகவான் அனுகிரகம். ஸோ அப்போது நாம் என்னன்னு பேசுறது. பட் ஒன்ஸ் நம்ம அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும் பொழுது, ஆச்சாரியா சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடந்துக்கிட்டு நாம சொல்லும் பொழுது இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும். பலன் சொல்கிறோம் இல்லையா, அது கிடைக்கும். சொல்கிறோம் டிவோட்டி ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் 12th chapter பகவத்கீதையில் படித்தீங்கன்னா கடைசி ஒரு 7 ஸ்லோகம் வரும். பக்தர்கள் குணங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார். பக்தர் கஷ்டப்பட மாட்டாருங்கிறார் கிருஷ்ணர், அப்படியே சொல்கிறார். அவர் யாரும் கஷ்டப்படுத்த மாட்டார், அவரையும் கஷ்டப்படுத்த முடியாதான். பக்தர் கஷ்டப்படுத்த முடியாதாமா கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ நான் உட்காந்து என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னா அதை நான் டிவோட்டியெல்லாம் கிடையாது. ஓகே, நான் டிவோட்டியெல்லாம் கிடையாது. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் நாட் எ டிவோட்டி. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற கஷ்டப்படுத்த முடியாதுங்கிறார். ஸோ அது மாதிரி பார்க்கலாம். நம்ம பாகவத்தில் நிறைய பேர் இருக்காங்க, லைக் பிரஹ்லாத் மகாராஜ். அவர் கஷ்டப்படுத்தவே முடியல. அவர் கஷ்டப்படுத்த முடியலையேன்னு பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் கவலையாக வருது.
என்ன பண்ணாலும் கஷ்டப்பட மாட்டேங்கிறான்னு இவனுக்கு ஒன்றும் கவலை ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் ஹிரண்யகசிபு கோபம் அப்படி தான் வருது. அதனால மேலும் மேலும் கஷ்டம் கொடுக்க பார்க்குறாங்க. அவர் கஷ்டப்படவும் மாட்டேங்கிறார். அது இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏன்னோ ஸோ அந்த பிரஹ்லாத் மகாராஜ் பார்த்தீங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல். அவர் கேட்குறார் நரசிம்மர்கிட்ட, கடைசியில் வந்து எனக்கு எந்த வரம் வேணாம், உங்கள் பியூர் டிவோட்டி நாரதாக்கு நான் சேவை செஞ்சால் போதும். அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணும் அவர் கேட்கல. இன்னும் பிரஹ்லாதன் வந்து பேரண்ட்ஸுக்கு சேவை செய்யணும், நாரதருக்கு தான் சேவை செய்யணும்னு கேட்குறாரு. ஸோ அதனால தான் வந்து பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதாவில் இருக்குது, ஒரு ஆத்மாவுக்கு த பெஸ்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், நல்ல சூழ்நிலை அப்படின்னா தூய பக்தரை சந்திக்கிறது தான். அதுதான் நம்பர் 1. அதுதான் நம்பர் 1. அதுதான். அது நடக்கலின்னு வைங்க, அவன் வாழ்க்கையில் மற்ற நடக்கிறதெல்லாம் 0 தான். அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பிரபுபாத் எழுதுறார், தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் இன் இட் அப்படின்னு, அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறார் பிரபுபாத். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆச்சாரியோ பாஷணம் அப்படிங்கிறார். ஆச்சாரியர்னா தூய பக்தர்கள், அவங்கள ஆக்சஸ், அவங்கள அணுகிறது. ஏன்னோ தூய பக்தரை பார்க்குறது, அவங்களோட போய் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, கேட்கறது, நம்பர் 1 அதுதான் கொடுக்குறாங்க. ஈவன் ராமாயணத்தில் கூட பார்க்கலாம், மிருகாரி நாரத முனிவரோட சங்கத்தில் 3 மாதத்தில் பாவபக்தி வந்துடுச்சாமா. 3 மாதம். பாவபக்திங்கிறது ஹை கிளாஸ், சும்மாலாம் கிடையாது. ஜஸ்ட் 3 மந்த்ஸில் ரொம்ப ஹை கிளாஸாக போயிட்டார் அவர். காரணம் என்னன்னா, மிருகாரி நாரதர் அப்படியே நம்பிட்டார். அவர் சொல்கிறது அவர் புரிஞ்சுதெல்லாம் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் அப்படியே செய்வாராம். 3 மாதம்தான் பாவபக்தி போயிருக்கார் அவர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, இது உண்மை, இன்னும் நம்ம முழுசாக பகவானையோ ஆச்சாரம் நம்புறதில்லை. மேபி எடுத்துக்கிறோம், சம்திங் ஃபாலோ பண்ணுறோம், இட்ஸ் ஓகே, பட் நாட் கம்ப்ளீட், முழுமையாக இல்லை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், நோ டவுட். பட் பகவான் அனுகிரகத்தில் சீக்கிரமும் நடக்கலாம். அது எங்க நாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாம ஒருத்தர் சொல்ல சொல்ல பகவான் அனுகிரகத்தில் அவங்க வந்து இந்த பக்தி சம்பந்தப்பட்ட ப்ராக்டிஸ், பயிற்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப நல்ல நாள், விரதம் தான் இருப்பாங்க, கம்மியாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப தூங்க மாட்டாங்க. அவங்க பக்தி பயிற்சி போது நிறையா இது சாப்பிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு நல்லாவும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். நம்ம ஆச்சாரம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. வெளியெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. ஒன்று அவங்க புலன்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொருள்களை படித்தார், இந்த புலன்கள் பக்தி பண்ண சரியான முறையில் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னு என்ன ஆகுனா, அது கண்டிப்பாக ரஜோகுணத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம எல்லாம் புலன்கள். ஏன்னா புலன்கள் எல்லாமே ரஜோகுணத்துலேருந்து தான் வருது. மோட் ஆஃப் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சரியாக யூஸ் பண்ணலைன்னா ரஜோவில் நல்லா வேலை பண்ணும், கண்ணு காது மூக்கு நல்லா வேலை பண்ணும். பகவத்கீதை படித்தா, பாகவதம் படிக்கும்போது தூக்கம் வந்துடும். சீரியல் பார்க்கும்போது யாரும் தூங்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, யாராவது தூங்குறாங்க சீரியல் அப்படியே, யாரும் தூங்குறாங்க? நோ படி. ஆனால் பகவத்கீதா கேட்கும்போது பாகவதம் அப்படியே தூக்கம் வந்துடும், தூக்கம் வரும். தட் மீன் ரஜோகுணம், எல்லாமே ரஜோகுணத்தில் வந்து வருது. ஸோ அப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா பிரபுபாத் கொடுக்குறார், டிவோட்டீஸ்கோடு தான் பழகிட்டே இருக்கணும். நாம சொல்லணும், இந்த நாலேஜ் வேணும், எல்லாமே வேணும் நமக்கு. இந்த அறிவு வெரி இம்பார்ட்டண்ட். இந்த அறிவு வந்து ஓரளவுக்கு நம்ம தூய்மைப்படுத்தும். ஓகே, பானுசாமி மாதிரி சொல்கிறேன், நாலேஜ் பியூரிஃபை பண்ணும், நோ டவுட். பட் நாம இதுதான் இன்னும் சீக்கிரம் தூய்மைப்படுத்தும். அதனால சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு ஒரு கவுண்ட்டு கொடுத்து அதோடு நிறுத்தக்கூடாது. அஃப்கோர்ஸ் கவுண்ட்டு வேணும், பட் அதோடு நிறுத்தக்கூடாது. கீர்த்தனைய சதா ஹரி, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சதா தான் சொல்ற, ஆல்வேஸ். அவர் வந்து 2, 3, 4 அப்படியெல்லாம் சொல்லலை. சதாஹரின்னா சதாஹரி. ஏன்னா வேற
வேறு மெத்தட்ஸ், முறைகள் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்மளால் யோகியெல்லாம் ஆக முடியாது, அதெல்லாம் கஷ்டம். ஞானி கூட ஆக முடியாது, யோகி விட ஞானி ஆக முடியாது. ஞானி ஆகணும்னா சத்வகுணத்திலே இருக்கணும், ரொம்ப கஷ்டம் அது. சத்வகுணத்தில் இருந்தால் தான் ஞானியாக இருக்க முடியும், சத்வகுணத்திலிருந்து யோகியும் ஆக முடியும். நாம் எப்பவுமே சத்வகுணத்தில் இருக்கோம்னா இல்லை, இதுதான் உண்மை. இது கலியுகம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கலிர் தோஷே நிதே ராஜன். கலியுகத்தில் எல்லாம் தோஷம்தான், ஆனால் எல்லா தோஷமும் நமக்கு புரிய மாட்டேங்குது. பேச்சில் சொல்கிறோம், ஆனால் எல்லாமே தோஷமும் நமக்கு புரிய மாட்டேங்குது. மேபி அதுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய அதுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சுகதேவ் கோஸ்வாமி சொல்ற, நீ எதை தொட்டாலும் தோஷம்தான். சதா ஹரி கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜயத். இந்த கிருஷ்ண கீர்த்தனை பண்ணா தான் தப்பிப்ப, வேறு வழி இல்லை, நான் சரி பண்ண முடியாது. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக இந்த பொருளுரையில் எழுதுறார், ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் நீட்ஸ் ஜாஸ்தியாகும், செயற்கையான தேவைகள். அது எனக்கு தேவையில்லை, ஆனால் தேவைன்னு நினைப்பேன். அது என் வாழ்க்கைக்கே தேவையில்லை, ஆனால் தேவைன்னு தான் தோணும். அதுக்காக நான் வேலை பண்ணுவேன், ரொம்ப வேலை பண்ணுவேன். எதுக்கு அப்படி வேலை பண்ணுறேன்னு எனக்கும் தெரியாது, எனக்கே தெரிய வேலை பண்ணுவேன். இது உண்மை, ஆக்சுவலி உண்மை. நிறைய பேர் பக்தி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வீடு பார்ப்பாங்க, ஏன் இதெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன் இத்தனை பொருள் வாங்கி வச்சுருக்கோம், தூக்கி போடு வெளியில். மேபி ஒரு காலத்தில் தேவைன்னு வாங்கியிருப்பாங்க. மேபி பாகவதம் படித்ததுக்கப்புறம் இது எதுக்குடா இதெல்லாம் வாங்கணும், தூக்கி போடு வெளியில். ஸோ அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற தேவையில்லாத தூக்கி போடுவோம். இட்ஸ் நாட் தட், வீடு மட்டும் இல்லை, உள்ளுக்குள் நிறைய தேவையில்லாத இருக்கும், அதுவும் தூக்கி போடுவோம். வீட்டில் இருக்கிறது வெளியே தூக்கி போடுவோம் ஆக்சுவலி. ஸோ பக்தி பண்ண தான் பிரபுபாத் சொல்கிற மாதிரி இந்த சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், அதாவது ரொம்ப சிம்பிள் லிவிங்னா எளிமையான வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை. இது வந்தே ஆகணும், இது வந்தே ஆகணும். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். நம்ம எல்லாம் வைஸ் வர்ஸால் இருப்பாங்க, ஏன்னா ஹை லிவிங் இருக்கும், நோ திங்கிங் இருக்கும், சிம்பிள் திங்கிங்கோடு இருக்காது. நீங்கள் கோஸ்வாமிஸ், அதனால தான் நம்ம ஆச்சாரியஸோட பயோகிராஃபி படிக்கிறோம், அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது சிம்பிளாக தான் இருப்பாங்க, அவங்க திங்கிங் ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாம் இன்றைக்கி உட்காந்து பாகவதம் படிக்கிறோம்னா ஜஸ்ட் லைக் தட் படிக்கலை. நாம் நல்லா இருக்கணும்னு 500 வருஷம் முன்னாடி பல பேர் வேலை பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. பல ஆச்சாரியஸ் வேலை பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் கூட நமக்கு தெரியாது, சில பேர் தெரியலாம், அவ்வளோதான். நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க. சத்கோஸ்வாமிஸ் இருக்காங்க, லோக்நாத் சுவாமி, இன்னும் நிறைய பேர், பலதேவ் வித்யாபூஷணா, விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர், இது நமக்கு தெரிஞ்ச பேர். தெரியாதவங்க நிறையா இருக்குது. சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் கொடுக்குறாங்க, அதோட பிரான்ச்சஸ். அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்திங்கிறது எங்கே ஆரம்பித்து எப்படியெல்லாம் பரவுது, பேர் கொடுக்குறாங்க, அத்தனை பேர் இருக்கும். சில இடத்துல சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பேர் சொல்ல முடியல, அப்படியே நிறுத்திக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ நாம் நல்லா இருக்கணுக்காக 500 வருஷம் முன்னாடி பல பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா அவங்களாம் சும்மா உட்காந்துட்டா பண்ணாங்க இன்னும். ஸோ அவங்களோட அனுகிரகத்தில் எல்லாம் கிடைக்கிது நமக்கு. அவங்க எல்லாரும் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் தான். அவங்க உட்காந்து ரொம்ப அப்படியே பாஷாலாம் வாழல. பாஷ்னா ரொம்ப ரொம்ப பயங்கர வசதியாக அப்படியெல்லாம் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் உள்ளுக்குள்ளே ரொம்ப வசதியாக இருந்தாங்க, இன்டர்னலி ரொம்ப வசதியாக இருந்தாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தா மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் உட்காந்து அப்படியெல்லாம் எழுதிடுவாங்க. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ சில பிரபுபாத் சொல்லுவார், சிம்பிள் லிவிங் கற்றுக்கணும், ஆனால் சிம்பிளாக வாழணுன்னா ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். ரொம்ப அறிவாளி தான் சிம்பிளாக இருப்பான். அறிவில்லாதவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவான் லைஃபே, நிறைய வாங்கி வச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் வெளியிலையும் நிறையா இருக்கும், உள்ளுக்குள்ள கண்டதெல்லாம் இருக்கும், லைஃபே காம்ப்ளிகேட் ஆகிடும். சிம்பிளாக இருங்க, எல்லாமே சிம்பிளாக இருப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, எது கண்டிப்பாக தேவையோ அவங்களுக்கு புரியும். ஆனால் இதெல்லாம் பகவான் அனுகிரகத்தில் தான் புரியும்.
போன வாரம் கூட அந்த ஸ்லோகத்தில் பிரபுபா டிரான்ஸ்லேஷன் 10வது அத்தியாய பகவத்கீதாவில் அந்த ததாமி புத்தி யோகம்க்கு பிரபுபா இருக்கிறாரு, ஐ கிவ் தம் அண்டர்ஸ்டாண்டிங். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறாராம். அந்த புரிஞ்சுக்கிறது மட்டும் கிருஷ்ணர் தான் கொடுப்பார். அந்த ததாமி புத்தி யோகம் ரொம்ப அழகாக எழுதுறார். இந்த கிருஷ்ணர் தான் நமக்கு புரிய வைப்பார். அது அவர் தான் கொடுப்பாராம். இது நாம சொன்னால் கிடைக்கும். இந்த நாம எப்படி சொன்னாலும் நல்லது தான், நோ டவுட். எப்படி சொன்னாலும் நல்லது தான். ஈவன் ஹெலனா, ஸ்தோபா, இது யம தர்மராஜ் சொல்கிறார். ஹெலனா ஸ்தோபானா சும்மா ஒருத்தர் கிண்டலாக சொல்கிறது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மா அப்படியே வாசிச்சுக்கிட்டே ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, எப்படி சொன்னாலும் நல்லது தான், நோ டவுட். பட் அஃப்கோர்ஸ் இருந்தாலும் அஃபன்ஸ் இல்லாமல், அபராதம் இல்லாத சொல்கிறது தான் தி பெஸ்ட். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வரும். நாம சொல்ல சொல்ல வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒன்னொன்று இந்த இப்போ நம்ம படிக்கிற இந்த ஸ்லோகாஸ் படித்தோம்னா ஒன்னொன்று நல்லா புரியும். இப்போ பிரபுபா எழுதுறாரு, இந்த சத்வகுணத்திலேருந்து தேவர்கள் வராங்க, கண்ட்ரோலர் ஆஃப் டிரெக்ஷன்ஸ், அதாவது நம்மளை நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று நல்லா புரியும், நான் இண்டிபெண்ட் கிடையாது, நான் சுதந்திரமானதான் கிடையாது. என்னை பல பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம கண்ணுக்கு சிலது தான் தெரியும், கண்ணுக்கு தெரியாத கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருக்காங்க. அதுக்கு தான் பாகவதம் படிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் நினச்சேன் நான் பண்ண பார்த்தியா, நோ கிடையாது. நம்மளை பல பேர் நீங்கள் போக போக வரும். உதாரணத்துக்கு கை இருக்குன்னா, கைக்கு இந்திரன் தான் அதிபதி. நம்ம கை ஒழுங்காக வேலை பண்ணால் இந்திரோட அனுகிரகம் வேணும். மனசு நல்லா இருக்குன்னா சந்திரன். அந்த மாதிரி ஒரு ஆர்கத்துக்கு, கண்ணுக்கு சூரியன், அந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க. அந்த அதிபதி ஷட் டவுன் பண்ணிடலாம் நினச்சா, அவ்வளோதான். அது வேலை பண்ணாது, அவ்வளோதான். ஸோ பாகவதம் படிக்கும்போது ஒன்று புரியணுன்னா, நான் இண்டிபெண்ட்டே கிடையாது. அது புரியும் பொழுது தான் அவங்க ஹம்புளாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. ஜெயிலெல்லாம் பாருங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பேர் திறனாக அமைதியாக உட்காந்துருக்கணும். வெளியே ஆடின மாதிரி ஆடினா பிச்சிடுவாங்க இல்லையா? உள்ள அமைதியாக தான் இருப்பான், வெளியே ஆடி இருப்பான். பாகவதம் நல்லா படித்தோம்னா அமைதியாக இருப்போம். சும்மா ஆடுறது, அவங்க என்ன இப்படி, இவங்க பேச மாட்டான். பல பேர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கம்முன்னு இருப்பாங்க. நான் பண்ணிட்டேன் அப்படி இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அதனால பாகவதம் படிக்கணும். இதெல்லாமே கொடுக்குறாங்க, இத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க உன்னை. சங்கராச்சாரியர் சொல்கிறபடி மண்டையில் முடி இருக்காது, வாயில் பல் இருக்காது, ஒன்று இருக்காது, அகங்காரம் எங்கெல்லாம் இருக்கும். சங்கராச்சாரிய பஜகோவிந்தத்தில் வருது. அது அகங்காரம் அவ்வளோ இருக்குமாமா, அது மட்டும் அவ்வளோ இருக்காம ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதனால அவரே சொல்கிறார், பஜ கோவிந்தா பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டேங்கிறார். அது சிவபெருமானுக்கு தான் அந்த என்ன தகுதி இருக்குது. மூடனே சொல்கிறாங்கிறார், ஏன்னா அவருக்கு தான் அந்த தகுதி. மூடமட்டே கோவிந்தான்னு சொல்லு, அவர் சொல்லலாம். லார்ட் சிவா சொல்லலாம், அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. அவர் சொல்கிறார், பகவத்கீதா படி கங்கையில் போய் குளி. அவரும் சொல்கிறார், குளிச்சா கங்கையில் போய் குளி. நாம் அந்த விஷயத்தில் அதிர்ஷ்டசாலி. காவேரியே கங்கை தான். காவேரி சாக்ஷாத் கங்கா, குளிக்கிறது நல்லது அவர் சொல்கிறார். பிரபுபாத் எழுதுகிறார், குளிக்கிறது நல்லதுன்னு எழுதியிருக்கார். இந்த கங்கையோ காவேரியோ குளிக்கிறது நல்லது தான். மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. உண்மையிலே பியூரிஃபிகேஷன் இருக்குது. ஒருத்தர் கங்கையில் குளிக்கிறாங்கன்னா நல்லது தான், அது நோ டவுட். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது இந்த பாரத பூமியில் பிறந்தவங்களுக்கு சம்ஹவ் அது கொஞ்சம் ஏறிடும், மற்றவங்களுக்கு புரியாது. அது இந்த பாரத பூமியோட அனுகிரகம். அது இந்த பூமியில் பிறந்தவங்க கங்கையிலுக்குள்ளே குளிச்சுடுவாங்க. சில பேர் 1000 கேள்வி கேட்பாங்க, அவனை விட்டுற வேண்டியதுதான். நீ கேட்டுக்கோ, அப்படியே நீ கேட்டுக்கிட்டே இரு, தட்ஸ் இட். ஸோ இருந்தாலும் இந்த ஹரிநாமா சொல்லும் பொழுது
பாகவதம் எதுக்கு பேசப்பட்டிருக்கு? கடைசியில் பாகவதம் ஒழுங்காக படித்தோம்னா சாண்டிங் தவிர எதுவும் பண்ண மாட்டான். பாகவதம் ஒழுங்காக புரிஞ்சிருச்சுன்னா சாண்டிங் தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டான். சிம்பிளி சாண்டிங், 24 மணி நேரம் சாண்ட் தான் பண்ணுவாங்களாம், வேறு எதுவும் பண்ண மாட்டான். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத் கேள்வி. எஸ், அதுவும் கீர்த்தன் தான். பிரபுபா சொல்லியிருக்கார் ஈவன் ரீடிங்கோட கீர்த்தன் தான், எல்லாமே கீர்த்தன். பட் அதுலேயும் பெஸ்ட் நாம நல்லா வாய் விட்டு நல்லா சொல்கிறது. எஸ், கரெக்ட் தான். அதுவும் இருக்குது, பிரபுபா சொல்லியிருக்கார். ஆமாம், நம்பிக்கை வந்து ஆத்மாவோட இண்டிபெண்டன்ட் என்டேவர்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை பகவானோட மெர்சி? வெல், ரெண்டுமே இருக்கு. பகவானோட மெர்சி, பக்தரோட மெர்சி, என்னோட என்டவர். ஸோ இது இட்ஸ் பிட் வெரி காம்ப்ளிகேட்டட். இது பானுசுவாமி மகாராஜ் ஒரு கிளாஸில் சொல்லும் பொழுது இந்த சுக்கிருதி எப்படி வந்தது நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி வந்து நமக்கு தெரியாது, இது டிஃபிகல்ட். ஆனால் சுக்கிருதி இல்லாமல் அது வராதுங்கிற அது எப்படியோ பை டிவோட்டிஸ் மர்சில் தான் நடக்கும். ஆனால் அது எப்படி நமக்கு தெரியாதுங்கிற டிஃபிகல்ட் அது. ஸோ அந்த விஷயத்தில் இந்தியா ஏன் ரொம்ப முக்கியமான பூமின்னா அது சுக்கிருதி இங்கே கிடைக்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இவன் ஒரு கிளாஸில் ஒரு டிவோட்டி சொன்னார், இப்போது இந்தியாவில் எத்தனையோ கோயில் இருக்குது, கோயிலுக்கே வரல, அப்படி இப்போ நடந்து போகிறாங்க, மணி சத்தம் அடிக்கிறாங்களே அந்த சவுண்டுக்கும் நல்லது பண்ணுமா. மணி அடிக்கிறாங்க, அந்த சவுண்டு அவனை அஃபெக்ட் பண்ணுவான். ஏன்னா இங்கேயும் கொடுத்துருக்க எழுதியிருக்க பிரபா சவுண்டு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. இட்ஸ் நாட் ஆர்டினரிங்கிறாங்க. மேபி எனக்கு எல்லாமே தெரியாது, சவுண்டு பற்றி புரிஞ்சுக்கிறதே கஷ்டங்கிறான். இது உண்மை. சவுண்டு எப்பவுமே இங்கே இருக்கும், அது எல்லாத்தாலையும் கிரகிக்க முடியாது. ஏன்னா எனர்ஜி இஸ் நெவர் லாஸ்ட். இங்கேயும் சவுண்டு இருக்குது, இந்த சவுண்டெல்லாம் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். பியூர் டிவோட்டி அந்த சவுண்டு கிரகிச்சிருவாங்க. இது நான் ஒரு டிவோட்டி லெக்சரில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் பகவத்கீதா பாகவதம் சுகதேவ் கோஸ்வாமி பேசினார், சூத கோஸ்வாமி பேசினார், சங்கர்ஷ்ணர் பேசியிருக்கார், சிவபெருமான் பேசியிருக்கார், வியாசர் பேசியிருக்கார், எத்தனை ஆச்சாரியர்கள் பேசியிருக்காங்க. எல்லாமே சவுண்டில் இருக்குது, இந்த ஏரில் இருக்கும். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஸோ ஒருத்தர் ஹரிநாமா சின்சியராக சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. ஸோ ஈவன் ரசராஜ் பிரபு ஒரு கிளாஸில் ரொம்ப அழகாக சொன்னார், நம்ம எல்லாருமே சிலதெல்லாம் புரியும், நமக்கு அது எப்படி புரிஞ்சுன்னு நமக்கே தெரியாது. நமக்கு அது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த டிவோட்டிஸ் கிருஷ்ணாஸ் மர்சி, டிவோட்டிஸ் மர்சி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு புரிஞ்சிருக்கோம். மேபி ஒருத்தர் கேள்வி கேட்டால் அந்த பதில் சொல்லியிருப்போம், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கே தெரியாது. இது பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்கும். ஆமாம், ஹரே கிருஷ்ணா. ஃபெய்த்துங்கிறது அகெயின் இட்ஸ் அ ரிலேட்டிவ். அதான் சொன்னேன், ரிலேட்டிவ் தான். ஃபெய்த்துங்கிறது ரிலேட்டிவ். இப்போது பிரபுபாது கிருஷ்ணர் மேல் நம்பிக்கை இருக்குது, நமக்கு இருக்கானா இருக்குது, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. பிரபுபாது கிருஷ்ணா மேலே இருக்க நம்பிக்கைக்கும் நமக்கு கிருஷ்ணா நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது கொஞ்சம் பண்ணி ஆகணும், பண்ணுறதும் நல்லது தான். ஓகே. ஸோ ஃபெய்த்துங்கிறது ரிலேட்டிவ் தான். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபெய்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆதவ் ஸ்ரத்தா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறோம், அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆதவ் ஸ்ரத்தா தத்து சாது சங்கா. இந்த ஸ்ரத்தா ஃபெய்த்
ஆக்சுவலி அங்கே பானுசாமி சொல்ல ஃபெய்த் இன் பக்திங்கிறாரு. அதே ஒருத்தருக்கு ஒருவருமா இருக்கும் அப்படின்னு ரிலேட்டிவ் தான் அது. எனக்கு ஃபுல் ஃபெய்த் வந்துருச்சுன்னு ஒருத்தர் யாரும் சொல்ல முடியாது. அதிகமாகிட்டே தான் போகும். எங்கள் கோட்டு வைகுண்டா கோலோக விருந்தாவன் அங்கேயும் ஜாஸ்தி ஆகும். இது இங்கத்தோடு முடியறதில்லை. அங்கே போனால் அங்கேயும் கோபிஸ் அவங்களுக்குள்ள ஃபெய்த் மேபி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். யா டிவோட்டி அண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா டூ. யா டிவோட்டின்னு கிடைக்கும், நோ டவுட் அபவுட் இட். எஸ் கரெக்ட். எஸ் ஒன்னொன்று அந்த ஃபெய்த்தோடு செய்யும்போது கிருஷ்ணா கிவ்ஸ் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஃபெய்த் ஜாஸ்தி பண்ணும். அதுதான் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம்ங்கிறார் கிருஷ்ணா. செய்ய பிரத்யக்ஷமாக நீ பார்ப்பங்கிறார். அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது ஃபெய்த் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது மறுபடியும் பிரத்யக்ஷாவகம் நடக்கும். ஸோ சைக்கிள் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். யோகி ப்ராக்டிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் மந்த்ரா சாண்டிங் இருக்கும். ஆனால் யோகி ப்ராக்டிஸ் வந்து லோ லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப ஹை லெவலில் அவங்க பண்ணும்போது மந்த்ரா சாண்டிங்லேயும் வந்து ஒரு ஆர்டினரியாக பண்ணும்போது ஆக்சுவலி கிடைக்கும். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்கன்னா அவங்க ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அது உடனே அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். தட் இஸ் ட்ரூ, நோ டவுட். ஜஸ்ட் லைக் நான் மாத்திரை சாப்பிட்ட உடனே அது வேலை ஆரம்பிச்சிடும். ஆனால் உடனே தெரியாது எனக்கு. மேபி ஃபியூ ஹவர்ஸ் ஆகலாம். நாம சொன்னால எஃபெக்ட் இருக்குது. மேபி அது கிரகிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். நமக்கு தெரிகிற டைம் எடுக்கும். பிகாஸ் நாம் அதுதான் சைத்தன்ய மகாபிரபு மெர்சியை. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்னும் ஸோ நாம இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல். சாதாபக்தி பண்ணும்போது சிந்தனைகள் வந்து பியூரிஃபை ஆகலை, நிறைய எண்ணங்கள் தோணுது, தவறான எண்ணங்கள். அப்போ நம்மளே ரிஜிட்டாக வச்சுக்கணும். அது கடுமையாக நாமே கடுமையாக வச்சு அந்த சிந்தனைகளை ஒதுக்கணும். அப்போ மனசு சொல்கிறதே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். என்ன நிலைமையில அகைன் நான் தியரட்டிக்கலாக தான் ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி ஒருத்தர் பானுசாமி கேட்கும்போது அவரும் சொல்கிறார், மேபி ஐ ஹேவ் டு பி ரிஜிட். நான் ரிஜிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு போண்டா கடையிலேருந்து வாசம் வரும். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங், பட் வேண்டாம் இன்னும் லைக் ஏன்னா நான் ரிஜிட்டாக தான் வச்சுக்கிறேன். எனக்கு அது பிடிக்கும். ஐ ஹோப் யூ காட் இட். அப்போ அந்த இடத்துல நான் ரிஜிட்டாக தான் இருக்கேன். த சேம் வே நான் என்னென்னா சில இடத்துல ரிஜிட்டாக தான் வச்சுக்கணும். லைக் அர்ஜுனர் அவர் ரிஜிட்டாக தான் வச்சுக்கிட்டார். அவருக்கு சண்டை போட இஷ்டம் இல்லை, ஆனால் அவர் ரிஜிட்டாக வச்சுட்டு தான் சண்டை போட்டார். அழுதுகிட்டே சண்டை போடுறாரு. ஸோ என்னென்னா ரிஜிடாகவும் வச்சுக்கணும். த சேம் டைம் அந்த ரிஜிடாக வச்சுக்கக்கூடிய சக்தியும் பகவான் கொடுப்பார். அதுவும் நடக்கும். ப்ரொவைடட் நான் எண்டவர் போட்டாகணும். ஸோ கிருஷ்ணர் அந்த சக்தியும் கொடுப்பார். ஸோ ஃபைனலாக பார்த்தா எல்லாமே கிருஷ்ணா தான் பண்ணுறார். நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ ஆத்மா என்ன தான் பண்ணுது? டிசைரிங் தான். இந்த டிசைர் தான் மெயினாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணா கொடுப்பார். நான் ரிஜிடாக தான் வச்சாகணும். பட் போக போக நீங்கள் சொன்னபடி அது நார்மல் ஆகிடும். மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் வந்தாலும் எனக்கு சாப்பிடவே தோணாது. that's nothing. இனிஷியலாக அது அப்படி இருக்கலாம். பட் போக போக அது நார்மல் ஆகிடும். மேபி அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. எல்லாமே அது மாதிரி தான் ஆகும். சாண்டிங் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன ஹனிட்ராக் எப்பயாவது நமக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தோணும். இன்னொரு நேரங்களில் வந்து மனசு வந்து நம்ம பகவான் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவோம். அது வந்து மனசு நம்மளை ஏமாற்றுதா இல்லை உண்மையிலேயே அப்பப்போ தோன்றது வந்து நமக்கு சப்போர்ட்? இதுக்கும் ஆன்சர் ஒரு டிவோட்டி கிளாஸில் சொன்னார். சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் மத்திய லீலாவில் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறார். மத்திய லீலாவில் வருது, முக்குணத்துக்கு தாண்டதுக்கு அப்புறம் தான் நாமாவே ஒழுங்காக சொல்ல முடியுமா? இது என்னோட வார்த்தை இல்லை. ஐ கேன் ஷோ யூ. மத்திய லீலா இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ட்ரைன் டு சாண்ட்,
நீங்கள் சொல்கிறீங்களா நல்லா இருக்குது, அது எல்லாமே மனசு சம்மந்தப்பட்டது தான். அதுவும் மெட்டீரியல் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா மைண்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இன்டெலிஜென்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தென் ஈகோ லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எல்லாமே மேட்டர் தான், மெட்டீரியல் தான். பிரபுபாதர் ஓன்லி ஆஃப்டர் முக்குணா தாண்டினதுக்கு அப்புறம் தான் சாண்டிங்கே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் சாண்ட் பண்ண முடியாது, நாம் அவ்வளோ இது சொல்ல முடியாது. ஸோ ஒழுங்காக சாண்ட் பண்ணுறதுக்காக நான் சாண்ட் பண்ணுறேன். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். பிரபுபாதர் எழுதுறதில்ல, இட்ஸ் நாட் ஈஸி அப்படிங்கிறார். இவன் பக்தி சித்தாந்த் சர் தாக்கூர்னு சொல்லியிருக்கார். ஸோ பட் ஈவன் தான் அந்த நாமாவது கிடச்சிருக்கேன். ஸோ வி ஹேவ் டு தேங்க். யா, ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஜன் எஸ். எஸ், ஆமாம். யா, யா, கிருஷ்ணா டெலிகேட்டிங் அண்ட் பிரபுபாத் நீங்கள் சொன்னது கரெக்ட். பிரபுபாத் பாகவத்தில் எழுதுகிறார், அந்த டிவோட்டி காட்டி கொடுத்து கிருஷ்ணா தானே. யா, ஸோ யா, கிருஷ்ணா ஆக்சுவலி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறார். பாகவன் படிக்கும்போது நமக்கு அது என்ன புரியுதுன்னா, கிருஷ்ணா எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறார், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பாகவத். அதனால தான் பாகவத் நமக்கு தேவைப்படுது. இன்னும் அது பை சான்ஸ் கிடையாது. யா, யா, பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இங்கே வர்றதுக்கு நம்ம நிறையா நடந்திருக்கு. உங்களுக்காக இருக்கலாம், எனக்கு எல்லாருக்கும் நிறையா விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நிறையா நடந்திருக்கும். யா, ஸோ இது அதுவும் கிருஷ்ணாஸ் மெர்சி. ஸோ கிருஷ்ணாஸ் மெர்சி, டிவோட்டிஸ் மெர்சி அவர் சொல்ல பான்சமராஜ் ரெண்டு கம்பைண்டாக தான் ஒர்க் ஆகுமா. கம்பைண்டு தான், தனியாக ஒன்று ஒர்க் ஆகாதுங்கிறாரு. ரெண்டு கம்பைண்டாக ஒர்க் ஆகும். ஒன்று பகவான் எல்லாத்துக்கும் அனுகிரகம் காட்டுறார், நோ டவுட் அபவுட் இட். புரிஞ்சுக்க முடியல, தட்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் கடை இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோவில் இருக்கும். இவன் அங்கே போகமாட்டான், என்ன பண்ண இவன் இங்கே தான் போவான். பட் அங்கே இருக்க போகலாம், யாரும் வர வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இது அவன் ஏன் அப்படி யோசிக்கலைன்னா, அது நிறைய மல்டி ஃபேக்டோரியல், நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. பகவத்கீதையில் இருக்குது, கிருஷ்ணர் சொல்கிறார் சில ஆத்மாக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறார். ஸ்லோகா இருக்குது 16 சாப்டரில், கீழே தள்ளிடுவாங்கிறார். மேபி சில பேர்த்தோட கர்மா. பட் அஃப்கோர்ஸ் மறுபடியும் பகவானை ஏதோ கூப்பிட்டு வருவார். எஸ், தட்ஸ் வை கிருஷ்ணா. ஸோ பகவான் எவ்வளோ மெர்சிஃபுல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கூட முடியாது, டிஃபிகல்ட், நம்மளால் முடியாது. அவர் நம்ம மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்காரு. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஏதோ எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கணும், நம்ம அட்லீஸ்ட் இங்கே உட்காந்துருக்கோம், படிக்கிறோம், ரசிட்டு, அவ்வளோதான். நம்ம இது மிஸ் பண்ணக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் பாயிண்ட். இந்த பாகவதம் பகவத்கீதா அட்லீஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு, இது மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி படிக்கணும், சேன் பண்ணணும். பிரபுபாத் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எனவே தேங்க்ஸ் சொன்னது. வேறு ஏதாவது இருக்கு இன் ஜென்ரல்? எஸ், எஸ், எஸ். குரு கிருஷ்ண பிரசாதேவே பக்தி லதா பீஜ் ரொம்ப ஃபேமஸ். யா, ஸோ இன்னொன்று அதில் நிறையா மீனிங் சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிறவர் கிருஷ்ண பிரசாதம் தான் கொடுப்பார், வேறு எதுவும் கொடுக்க மாட்டார்.
குருனா கிருஷ்ண பிரசாதம் தான். மணி பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் அந்த மாதிரி குரு தான் போகிறாங்க. குரு வந்து கிருஷ்ணா தான் கொடுப்பாரு, எதுவும் கொடுக்க மாட்டார். யாராவது குரு வந்து இந்த பூஜை பண்ணு உனக்கு பணம் வரும்னு அவன் குரு கிடையாதுன்ட்டார். குரு நெவர் ஸ்பீக்ஸ் அபவுட் கிருஷ்ணா தவிர எதுவும் பேச மாட்டான். நெவர். ओके ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय, गो प्रेमानंद।